ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் விஜயா வந்து பார்வதி கிட்ட போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு ஒரு வேலைக்கு போகலான் இருக்கேன், எதனா ஒரு வேலை இருந்தால் சொல்லு பார்வதி அப்படின்றாங்க. உடனே பார்வதி கேட்குறாங்க, ஆமாம் உனக்கு என்னத்துக்கு இப்போ வேலை, இவ்வளோ நாள் விட்டுட்ட, இப்போ எதுக்கு விஜயா நீ வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பார்வதி, நான் எல்லார் கையும் நம்பி இருக்கிறதா இருக்குது, ஒருத்தவங்க கையை எதிர்பார்த்து இருக்கிறதா இருக்குது. அந்த மீனாவும் அவங்க அம்மாவும் பூ கட்டி நிறைய சம்பாதிக்கிறாளுங்க. ஆனால் நான் மட்டும் ஏன் சம்பாதிக்காமல் வீட்டில் இருக்கணும்? இவ்வளோ நாள் நான் வேஸ்ட்டு பண்ணிட்டேன், அதனால் இனிமேல் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீ வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறது தப்பு இல்லை விஜயா, அதுக்குன்னு அடுத்தவங்க சம்பாதிக்கிறத பார்த்து நீ இடிச்சுக்கிட்டு இது பண்ணாத. அப்போ கூட உனக்கு பாரு, அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க, அதனால தான் போகணுன்னு நினைக்கிறல்ல. ஆனால் சரி இருக்கட்டும், நீ வேலைக்கு போகிறன்றியே, நீ எந்த வேலைக்கு போவ அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, நீ தான் எனக்கு ஏற்பாடு பண்ணணும் பார்வதி எப்படியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி வந்து, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, எங்கேயோ ஒரு கிளாஸ் தொடங்குறாங்களாம், அதுக்கு டான்ஸ் டீச்சர் தேவைப்படுதான், நான் கேட்டு ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பார்வதி, எப்படியாச்சும் எனக்காக கேளு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதுக்கு நடுவில் ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, டிவியில் ஒரு மாமியார் மருமக சண்டையினுடைய சீரியலை பார்த்துட்ருக்காங்க. அதில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்து மருமக மாமியாரை போட்டு பட்டுன்னு அடிச்சிடுறாங்க, கன்னத்துலேயே அரைஞ்சிருவோம். அதை பார்த்ததும் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், மருமக செஞ்சது கரெக்டு, ஒரு நாள் நானும் அடிக்க போகிறேன் பாரு என் மாமியாரை அப்படின்னு சொல்லி கைத்தட்டி வேகமாக கத்துறாங்க. கத்துனதும் ரோகிணியோடைய அம்மா வந்து, ஏய் கல்யாணி, என்னடி ஆச்சு உனக்கு இது மாதிரி கத்துற, அது டிவிடி, டிவியில் அது சீரியலை பார்த்து இப்படி திட்டுற அப்படின்னாக்கா, இல்லை என் மாமியாரையும் இதே போல் ஒரு நாள் அடிக்கணும், அவள் செஞ்சது தான் கரெக்டுன்றாங்க. ஏய், நாடகத்துக்கும் நிஜ வாழ்க்கையிலையும் வித்தியாசம் இல்லையாடி அப்படின்றாங்க. அம்மா கம்முன்னு இருமா, நிஜ வாழ்க்கையை தான் சீரியலாக நாடகமாக காட்டுறாங்க, இது மாதிரி ஒரு நாள் நானும் எங்கள் மாமியாரை பலால்னு கன்னத்தில் அரைவேன் பாருன்றாங்க. உடனே கிறிஷு வரான். கிறிஷு வந்ததும், பாரு கிறிஷுவும் நீ கத்துறதை கேட்டு வந்துட்டான் பாரு, அவனுக்கு மன உளைச்சலை நீ தான் அதிகமாக ஏற்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, ஏங்க நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்றாங்க. ஏன் விஜயா இப்போ போய் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, என்னால் சும்மாவே இருக்க முடியல, நானும் குண்டு சட்டிலேயே இவ்வளோ நாள் குதிரை ஓட்டிட்டேன், என்னுடைய திறமையை நான் யூஸ் பண்ணாமலே போயிட்டேன், அதனால் நான் இப்போ வந்து வேலைக்கு போக போகிறேன் அப்படின்றாங்க. உனக்கு தெரிஞ்ச வேலைக்கு என்ன வேலைக்கு போவ விஜயா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன தெரியும், அதான் எல்லாம் தெரிஞ்ச வேலை தான், எங்கள் பரதநாட்டியம் தான், அதனால் பரதநாட்டிய டீச்சராக நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் முத்துவும் சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வெளியெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது அத்தை, இந்த வீட்லேயே நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்றாங்க. இந்த வீடே எனக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு, அப்புறம் என்னத்துக்கு இந்த வீட்டில் நான் கிளாஸ் எடுக்கிறது அப்படின்றாங்க. அதுக்கு உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா நீ வெளியே போயெல்லாம் வேலை செஞ்சினா உனக்கெல்லாம் செட் ஆகாதும்மா, யாராவது எதனா சொல்லுவாம்மா, அப்போ உன்னால் அது தாங்கிக்க முடியாதும்மான்னு முத்து சொல்கிறாரு. அப்போ கூட இல்லை நான் வேலைக்கு போவேன்றாங்க. மீனா இந்த வீட்லேயே எடுங்கன்றாங்க. அப்போது உடனே என்னது இந்த வீடா, இந்த வீட்டில் நான் எப்படி இங்கே இருக்கிறது அப்படின்றாங்க. அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, இது உங்கள் வீடு அத்தைன்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம், இந்த வீடை என் வீடு மாதிரி நினச்சிட்டா எப்போ தான் நீங்கள் என் வீட்டை மீட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கங்க. அப்புறம் முத்து வந்து ஒரு சவாரி ஏற்றிக்கிட்டு போகிறாரு. சவாரி ஏற்றின்னு போனதில் ஒரு அம்மா பொண்ணு காரில் ஏறுறாங்க. அதில் அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி கொஞ்சம் மெடிக்கலுக்காக நிறுத்திக்குங்க, நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன், என் பொண்ணு கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க, ஜாக்கிரதையாக பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. முத்துக்கும் கால் வருது, ஃபோன், அதை ஃபோன் பேசுகிறதுக்காக காரை விட்டு இறங்கி நின்று பேசுகிறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, உடனே கார்லேருந்து இறங்கி ஒரு ஆட்டோவை நிறுத்தி அந்த ஆட்டோவில் போயிடுதுங்க. அப்புறம் முத்து துரத்திக்கிட்டே வராரு ஆட்டோவை, அப்போ கூட பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் காராண்ட போனதும் அந்த பொண்ணுனுடைய அம்மா வந்து, என்னப்பா எங்கள் பொண்ணு காணோம் அப்படின்னதுக்கும், அம்மா அவங்க பாட்டு ஆட்டோ பிடிச்சி போயிட்டாங்கம்மான்றாரு.
உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா இது மாதிரி பண்ணிட்ட, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்க சொன்னேன், என் பொண்ணுக்கு மனநிலை சரியில்லாத பொண்ணாச்சேன்றாங்க. ஏம்மா நீங்கள் இதை ஏற்கனவே சொல்லக்கூடாதா என்கிட்ட அப்படின்றாரு. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜினுடைய ஷோரூமுக்கு போகிறாங்கங்க. ஏசி வாங்க தான் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணுறாரு மனோஜ். நாளைக்கு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. பாய்.